காத்தடிக்குது காத்தடிக்குது. சோனமுத்தா ஷோ திரும்ப ஆரம்பிச்சிருச்சுடா. நோ 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 ப்ளீஸ். சோனமுத்தா இந்த விண்டோஸ் லேப்டாப்பும் செல்வராகவன் படமும் ஒன்று. ஃபர்ஸ்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு சான்ஸே இல்லை, செம்ம தெரிக்க போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். செகண்ட் ஹாஃபில் அதுக்கும் பைத்தியம் பிடிச்சிடும், நம்மளையும் பைத்தியம் ஆகிக்கிறோம். புதுசாக ஒரு பிசி வாங்கணும். லெட்ஸ் கோ. எனக்கு இதுக்கு முன்னாடி பிசி பில்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அதனால் நான் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், அது மூலமாக என்னென்ன காம்பனன்ட்ஸ் வாங்கினேன், அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் என்ன மாதிரி பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சென்னையில் ரிச்சி ஸ்ட்ரீட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே போயிட்டு இதுதாங்க என்னோட பட்ஜெட், எனக்கு இந்த ப்ராசர் வேணும், ரேம் அண்ட் ஹார்ட் டிஸ்க் இந்த கெப்பாசிட்டியில் வேணும், அப்புறம் கிராஃபிக் கார்டு வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கஸ்டம் பிசி பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது நான் சொல்கிறது மிட் 2000s. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். அப்போ தான் என்னுடைய ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் நான் வாங்கினேன். ஏன்னா நான் எடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில், அதுக்கு கம்ப்யூட்டர் வேணும்ல. இந்த ரீசனை வீட்டில் சொல்லி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பிசியை நான் செட் பண்ணேன். அப்புறமா ஜாபு ஃபாரின் வந்தாச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்டாப்கே மூவ் ஆயாச்சு. பிசிங்கிற ஒரு கான்செப்டே மறந்துட்டோம். ஏன்னா லேப்டாப்பை நம்மளால் ஒவ்வொரு ஊராக தூக்கிட்டு போக முடியும், பிசி அப்படி தூக்கிட்டு போக முடியுமா சொல்லுங்கள்? ஆனால் பிசியில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வாங்கின பிசியை இந்தியாவில் எங்கள் அப்பா இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. சில சர்வர்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு, ரேம் ஒரு வாட்டி மாற்றணும், அப்புறம் ப்ராசஸர் ஒரு வாட்டி மாற்றணும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மைக்ரோசாஃப்ட் கார்ட் கேம் விளையாடுறதுக்கும் எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த பிசி நல்லாவே உழைக்குது. லேப்டாப்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் இது என்னுடைய 3வது லேப்டாப். எல்லா லேப்டாப்புக்குமே நான் மினிமம் $700 ஆச்சும் ஸ்பெண்ட் பண்ணேன். சொல்லி வச்ச மாதிரியே 1.5 to 2 years வரைக்கும் லேப்டாப் நல்லாவே உழைக்குது ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ஐயோ அம்மா என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லி செத்து போயிடுது. வீடியோ எடிட்டிங் அண்ட் கண்டென்ட் க்ரியேஷன் வரும்போது இந்த லேப்டாப் இஷ்யூ எனக்கு பெருசாக தெரியுது. லேப்டாப்பை ஜென்ரலாக படம் பார்க்குறதுக்கோ இல்லை ப்ரௌஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணும்போது அதோட வேலையை அது கரெக்டாக பண்ணுது. நான் ஸ்டார்டிங்கில் 1080p வீடியோஸை எடுத்து எடிட் பண்ணி போடும்போது கூட பெருசாக எந்த இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணதில்லை. சம்டைம்ஸ் லேப்டாப் ஸ்லோ ஆகும், இல்லைனா ரெண்டர் பண்ணும்போது கீழே ஃபேனு புர்ன்னு சுற்ற ஆரம்பிக்கும். சரி வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 4K வீடியோஸ், அதுவும் GoProவில் எடுத்த வீடியோஸை எடுத்து எடிட் பண்ணலான்னு உட்காரும்போது தான் இந்த லேப்டாப் இஷ்யூ பல இழிக்குது. நான் ஜென்ரலாக யூடியூப்பில் ஒரு 15 minute வீடியோ போடுறேன்னா அதை எடிட் பண்ணி எனக்கு மினிமம் 10 to 12 hours ஆச்சும் ஆகும். அதில் 3 to 4 hours சாஃப்ட்வேர் க்ராஷ் ஆகிறது, இல்லைனா ஹேங் ஆகிறது, ரெண்டரிங் இஷ்யூ, நாட் ரெஸ்பாண்டிங் இஷ்யூ அதிலே போயிடும். வடிவேல் ஒரு ஜோக்கில் சொல்லுவார் தெரியுமா, தம்பி நாய் கத்துறதை விட நீ கத்துறதாண்டா பயமாக இருக்குன்னு. அது மாதிரி கீழே ஃபேனு புர்ருன்னு சுற்ற ஆரம்பித்த உடனே ஒரு பக்கம் CPU 100%, இன்னொரு பக்கம் மெமரி 100%. எனக்கு பயத்தில் எங்கே லேப்டாப் அடித்து சதறிடுமோன்னு நான் ஆஃப் பண்ணிட்டு எடிட் பண்ணாமல் போயிடுவேன். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், லேப்டாப்பில் இஷ்யூ இல்லை, வீடியோ எடிட்டிங்க்கு நான் தப்பான டிவைஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. தட் இஸ் வை ஐம் கோயிங் டு பில்ட் அ பிசி. பிசி பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இது மாதிரி செக்லிஸ்ட் ஒன்றா ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பிகினருங்கிறதுனால கண்டிப்பாக ஏதாச்சும் தப்பு பண்ணுவோம். ஒன்று, தேவையில்லாத காம்பனன்ட்ஸ்லாம் வாங்கி போட்டுருவோம். ரெண்டாவது, தேவையான காம்பனன்ட்ஸை வாங்க மறந்துடுவோம். மூணாவது, ஒழுங்காக பட்ஜெட்டிங் பண்ண மாட்டோம். இன்றைக்கி இந்த 2-3 காம்பனன்ட்ஸ் ஆஃபரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் யோசிப்போம், ஐயோ மற்ற பார்ட்ஸ் வாங்குறதுக்கான காசு நம்மக்கிட்ட இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு. அதனால் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, பட் இது கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக இருக்குல்ல, இதே கொஞ்சம் மாடர்னாக பண்ணுவோமா? வாங்க. ரெடிட்டில் கஸ்டம் பிசிக்கு பெஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்னன்னு தேடும் போது தான் எனக்கு இந்த வெப்சைட் கண்ணில் படிச்சு pcpartpicker.com. நிறைய பேர் இந்த லிங்க்ஸாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இதுன்னு கிளிக் பண்ணி போய் பார்த்தா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சர்வீஸ் இந்தியாவில் இல்லை. பட் ஆஸ்திரேலியா, கனடா, USA, UK இங்கே இருக்கிற வியூவர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் போர்டில் காமிச்ச மாதிரியே எல்லா காம்பனன்ட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு காம்பனண்ட்டை சூஸ் பண்ணுவோம். உள்ளே போனோன்னா என்னென்ன பிராண்ட்ஸ், அதில் என்னென்ன அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காட்டும். கூடவே அந்த ப்ராடக்ட் பற்றின சில கீ ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ப்ரைஸ் இருக்குது.
இந்த ப்ரைஸில் ஒரு சூப்பர் மேட்டர் இருக்குது பாருங்கள். இவங்க நிறைய வெப்சைட்லேருந்து ப்ரைஸஸ்லாம் அக்ரிகேட் பண்ணி எது சீப்பாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. பட் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற அவைலபிள் ஆப்ஷன்ஸும் இது மாதிரி காட்டும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரான வெப்சைட்ஸ் இருக்கும், லைக் Amazon.ca. ஏதாச்சும் புதுசாக ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் செம்ம டீல் இருக்குது அண்ட் ரிவ்யூஸ் நல்லா ரிலேபிளாக இருக்குன்னா நீங்கள் அந்த வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப் ஆர்பிசி, ஊகோ, இதெல்லாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஷாப் ஆர்பிசி கிளிக் பண்ணி போய் பார்ப்போம். AMD Ryzen 7, ஓகே கரெக்டான ப்ராடக்ட் தான். ஏதோ சேல் போயிட்டுருக்கு, அதனால தான் இவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பேசிக்கலி இந்த வெப்சைட்லேருந்தே நீங்கள் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளோ செட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு செம மேட்ரு இங்கே இருக்குது. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறோன்னா அந்த ஆர்வத்தில் நாம் நிறைய பார்ட்ஸ்லாம் வாங்கி போட்டுப்போம். அதாவது எனக்கு எல்லாமே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு பார்ட்ஸ் வாங்கிட்டு இருப்போம். அப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று காம்பேட்டபிளாக இருக்குமா இல்லையாங்கிறதே நம்ம செக் பண்ண மறந்துருப்போம். ஆனால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னென்ன பார்ட்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே காம்பேட்டபிளாக இருக்குமா இல்லையாங்கிறது உங்களுக்கு அலர்ட் பண்ணிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிசி பில்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதில் சில காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு இது சொல்லுது. என்னங்கிறத போய் பார்ப்போம். ஓகே, ஸோ எனக்கு என்ன வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா, நான் வாங்க போகிற மதர் போர்டும் ப்ராசஸரும் செட் ஆகும், ஆனால் என்னுடைய மதர் போர்டு பழைய பயாஸ் வெர்ஷனில் இருந்ததுன்னா சில இஷ்யூஸ் இருக்கும். அதனால் மதர் போர்டு வாங்கின உடனே இவங்க ஒரு பயாஸ் வெர்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதுக்கு நான் அப்கிரேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் வாங்க போகிற CPU கூலரும் மதர் போர்டும் செட் ஆகும், ஆனால் அந்த CPU கூலரை நான் மவுண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அடாப்டர் நான் வாங்கி ஆகணும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போதே இவங்க வந்து எனக்கு அடாப்டர் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா இல்லைனா அதை தனியாக ஆர்டர் பண்ணணுமாங்கிறதெல்லாம் நான் செக் பண்ணிவிட்டு என்னுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். பாருங்கள் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே கீழே வந்தோன்னா மதர் போர்டோட ஆர்கிடெக்சரும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மெமரி ஸ்லாட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்லாட்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து உங்கள் பிசி அப்கிரேட் பண்ண போகிறீங்க, எக்ஸ்ட்ரா காம்பனன்ட்ஸ்லாம் வாங்கி அசம்பிள் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்கள் மதர் போர்டில் இருக்கா இல்லையாங்கிறதையும் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். கடைசியாக கீழே வந்தோன்னா செம மேட்ரு இருக்குது, பார்ட் லிஸ்ட் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 4 monthஸில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பார்ட்டோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கிராஃபாக காட்டியிருக்காங்க. இது மூலமாக நீங்கள் டிசைட் பண்ணலாம், ஓகே இந்த ப்ராடக்ட் இதே விலையில் தான் இருக்க போது, பெருசாக அந்த டிஸ்கவுண்ட்டும் கிடைக்க போகிறது இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய i7 12700K ப்ராசர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது, பெருசாக அந்த டிஸ்கவுண்ட்டும் அந்த மாதிரி தெரியல. அன்டில் 13th generation வரும்போது தான் மேபி ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் வரும். ஆனால் மற்ற காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது, ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து மினிமம் இவ்வளோ விலைக்கு வரும், அப்படி வரும்போது நான் இதை வாங்குறது தான் என்னுடைய பெஸ்ட் டீல். ஆர் எல்ஸ் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இப்போவே நான் வாங்கிக்கிறது பெஸ்ட். ஏன்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நான் ஒரு $5 $10 தான் சேவ் பண்ண போகிறேன்னா அதுக்கு நான் இப்போவே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களும் நான் இது மூலமாக டிசைட் பண்ணிக்கலாம். நான் பில் பண்ண போகிற பிசியோட ரேட் பார்த்தீங்கன்னா $1306. இதில் நான் இன்னும் கிராஃபிக் கார்டெலாம் ஆட் பண்ணல, அதை ஆட் பண்ணால் வேலை எங்கேயோ போயிடும். கூடவே 13% சேல்ஸ் டேக்ஸ் வர கட்டணும். கனடாவில் இருக்கிறதுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் என்னால் ஒரே நாளில் போய் வாங்க முடியுமாண்ணா? கஷ்டம்தான். ஏன்னா இவ்வளோ காசு என்கிட்ட இல்லை. வேலை பார்த்தீங்கன்னா 1306 போகுது. லூசானா இல்லைடா லூசான்னு கேட்குறேன். பட் 1 to 2 monthஸில் ஏதாச்சும் டீல்ஸு சேல்ஸ் ஆஃபர்ஸ் வரும்போது அப்பப்போ நான் சில பார்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்க போகிறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 months வரைக்கும் இந்த பார்ட்ஸ்லாம் நான் ப்ரொக்யூர் பண்ணுறதுல ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு பிசி அசம்பிளி வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். Perfect.